கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய நடிப்புல மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில உருவான படம் தான் வேட்டையன். என்கவுண்டருக்கு எதிராக எடுக்கப்பட்டிருந்த இந்த படத்துல ரஜினி சார் காவல்துறை அதிகாரியாக நடிக்க, அவருக்கு ஜோடியாக மலையாள நடிகை மஞ்சு வாரியர் நடிச்சிருப்பாங்க. மேலும் அமிதாப் பச்சன், ஃபகத் வாசில், துஷாரா விஜயன், ரித்திகா சிங் உள்ளிட்ட பல செலிபிரிட்டிஸ் இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. ஜெய்பீம் பட இயக்குனர் ஞானவேல் இயக்கத்துல மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில வெளியான இந்த படம் பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணுச்சு. இந்த படத்தை அடுத்து லோகேஷ் கனகராஜுடன் முதல் முறையாக கூலி அப்படின்ற திரைப்படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இணைந்தார். படத்துடைய படப்பிடிப்பு கிட்டத்தட்ட முடிந்து விட்டதாகவும், மேலும் இன்னும் ஒரு மாதம் தான் படப்பிடிப்பு இருக்கு அப்படின்ற தகவல் தற்போது வெளியாகி வைரலுமையாக இருக்கு. இந்த நிலையில ரஜினிகாந்த் சாருடைய பர்த்டே ஸ்பெஷலாக சிக் டு வைப் அப்படின்ற ஒரு வைப் பாடல் இந்த படத்துல இருந்து வெளியாச்சு. அதனை பாத்தீங்கன்னா ரசிகர்கள் வேற லெவல்ல செலிப்ரேட் பண்ணாங்க. இந்த பாடல் மட்டுமல்லையாம், இந்த படத்துல இன்னும் 3 பாடல்கள் இருக்கு அப்படின்ற தகவல் கிடைச்சிருக்கு. ஒரு பாடலுக்கு பூஜாக்கு நடனம் ஆடுறாங்க, இன்னொரு பாடல நம்ம சிம்பு அவர்கள் பாடியிருக்காரா. இந்த பாடல் தான் அடுத்து வெளியாக உள்ளதாக சொல்லப்படுது. இதற்கான அறிவிப்பு இந்த வாரம் அல்லது அடுத்த வாரம் வெளியாகலாம் அப்படின்னு சினிமா வட்டாரங்கள்ல இருந்து தகவலுமே கிடைச்சிருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா, கோழி திரைப்படத்துல பாட நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் தான் பரிந்துரை செய்தார் அப்படின்னு தகவல் தற்போது வெளியாகி வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இதற்கு முன்னாடி வெளியான சிக்கிட்டு போய் பாடல சிம்புவுடைய அப்பாவான டி ராஜேந்திரன் அவர்கள் பாடியிருந்தார் அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட் செட்டர் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.